அதாவது இதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு ஷூட்டிங் எப்படி நடக்கும், எதை பண்ணுவாங்கன்னு தெரியும். எங்களோட நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் எங்களோட தான் டிராவல் பண்ணீங்க, எங்களோட கூட இருந்தீங்க. எங்களோட மீடியா வேன்ல உங்களுடைய மீடியாவும் தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மீடியா வேன் கூட டிராவல் பண்ணீங்க. யாராவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங் எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது 4-5 புரோக்கர்கள் இந்த மாதிரி பேசுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் பெருசுபடுத்தாதீர்கள். எல்லலும் இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியிலிருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எங்கள் கூட இருந்தவர்களை நாங்கள் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எந்த துளி அளவும் யாரும் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஷூட்டிங் யாராவது இப்படி செய்ய முடியுமான்னு உங்களுக்கு தெரியாத இங்க இருக்கிற இவ்வளவு பத்திரிகையாளருக்கு இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாரும் இதை அரசியலாக்குன்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கரூர் விஷயத்தை என்றும் அரசியலாக்க மாட்டோம். தைரியமாக நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் தைரியமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, அங்க கரூர் இருந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை இந்த தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க.